வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒவ்வொரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். வட மாநிலத்து மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இடம்பெயர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை முழுமையாக முற்றுகையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசு அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மிகப்பெரிய அளவில் பண உதவிகளை நிதியாக கொட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் இடம்பெயர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒவ்வொரு மாநில ரீதியாக இங்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தாலும் அதிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அதிகபட்சமான 1.5 கோடி மக்கள் இன்றைக்கு முழுமையாக இடம்பெயர்ந்து கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக அளித்து கொண்டிருக்கின்றார்கள். 500 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் நம்மளுடைய கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைத்துமே மத்திய அரசு கணக்கில் கொண்டு ஒரு மாநில உரிமை சட்டத்தின் கீழ் இவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலைமை மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய சம்பளம் நிர்ணயம் அனைத்தையுமே முழுமையாக கொண்டு வருவதால் ஒரு வாழ்வாதாரம் எந்த விதத்திலுமே யாருக்கும் பாதிக்காமல் இங்கு வாழ்கின்ற கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும். ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு இந்த வட மாநிலத்து மக்களை அவர்களுடைய மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இன்றைக்கும் இடம்பெயர்ந்து வரக்கூடிய வட மாநிலத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கண்டுகொள்ளாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கொத்தடிமைகளாக ஒவ்வொரு இடத்திலுமே அம்மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய கடினமாக இருந்தாலும் இங்கு வாழ்கின்ற கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரமும் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கின்றது. இது அனைத்துமே பரிசீலனை செய்து அடுத்த கட்டத்துக்கு அவர்களுடைய மாநில உரிமை சட்டத்தின் கீழ் அவர்களை மீண்டும் அந்த மாநிலத்துக்கு அனுப்பி வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு நம் மக்களின் சார்பாக இங்கு பதிவிடுகின்றோம். நன்றி, வணக்கம்.